ஷூ வைக்கிறதுக்கு நமக்கு இதோட வெயிட் வந்து தேவை கிடையாது. நல்லா இருக்கும், காம்பாக்டா இருக்கும். இதெல்லாம் வந்து பவுடர் கோட்டட், ரஸ்ட் ஆகாது, அவ்வளவு சீக்கிரமா வந்து ரஸ்ட் ஆகாது. நீங்க வெளியில கூட வச்சுக்கலாம், லாக் பண்ணி கீ எடுத்துக்கலாம். 1 2 3 பேர் ஆஃப் ஷூ வந்து ஒரு ரேக்ல வைக்கலாம். இந்த வென்டிலேஷனுக்காக ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஹோலும் கொடுத்துருப்போம் பாருங்க, மெட்டல் பவுடர் கோட்டட், அதனால உங்களுக்கு லைஃப் ஜாஸ்தி வரும். உள்ள வேற எந்த ஸ்ப்ரிங்கும் கிடையாது, பைப் தான் கொடுத்துருப்பாங்க. சோ இதனால உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருக்கிறதுல சின்ன சைஸ் வந்து இதுதான், 2.25 அடி ஹைட், 2 அடி லென்த். அடுத்தது வந்து ரெண்டாவது சைஸ் வந்து 3 அடி ஹைட், 2 அடி லென்த். அடுத்தது 4 டோர் உள்ளது, 4 அடி ஹைட், 2 அடி லென்த். அடுத்து 5 டோர் உள்ளது, 5 அடி ஹைட், 2 அடி லென்த். சார் இது வந்து துணி காய போடுற ஸ்டாண்ட் சார். இது ஹேங்கர் பாருங்க, இது வந்து பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ரஸ்ட் ஆகாது பாருங்க. இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கலாம். நம்ம ரோப் அப்படியே கீழே இறக்கிட்டு துணி காய போட்டு அதுக்கப்புறம் இந்த ரோப் மேல தூக்கிட்டீங்கன்னா இங்க லாக் பண்ணி வச்சுடலாம். இது ஓபன் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் சசி டால்கீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய எம்எஸ் என்டர்பிரைசஸ் தாங்க வந்திருக்கோம். இவங்க கிட்ட ஷூ ரேக் மாதிரி ஏகப்பட்ட மாடல்ஸ் வந்து காம்பாக்டா உங்க வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கூட சார் இருக்காங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். ஆக்சுவலா நம்ம ஷாப் வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. நம்ம சென்னையில முகப்பர் வெஸ்ட்ல இருக்கு. ஓகே, நம்பர் 15 சாத்தல்வார் ஸ்ட்ரீட். ஜஸ்ட் மெயினான லொகேஷன்ல பிரைம் ஏரியால தாங்க லொகேட் ஆயிருக்கு. நீங்க டைரக்டா மேப் போட்டு வந்து லொகேட் பண்ணி சந்தான பெருமாள் கோயில்னு சொன்னா எல்லாருக்குமே ஃபேமஸான இடம். அதுக்கு பக்கத்துல நியர்பை தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம இப்போ என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார்? நம்ம மெயினா வந்து ஸ்பேஸ் சேவிங் ஷூ ரேக் காமிக்கிறேன், மாடல்ஸ் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஹேங்கர்ஸ், துணி காய போடுற ஹேங்கர்ஸ். சோ இது எல்லாமே வந்து ஒரு அபார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல்ல, இன்னைக்கு சிட்டி லைஃப் ஸ்டைல்ல வாழ்றவங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவைப்படுது இல்லையா? ஓகே, ஷூ ரேக்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து தேவையான ஒரு விஷயங்க. நீங்க ஒரு பிஜில இருக்கலாம், இல்ல நீங்க வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல வந்து ஸ்டே பண்ணி இருக்கலாம். அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷெல்ஃப் வைக்க கூடாது, ஆணி அடிக்க கூடாது, இந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு இது ரொம்ப காம்பாக்டா இருக்கும். ஒரு கதவுக்கு பின்னாடி கூட இந்த ரேக்ஸ் வந்து ஃபிட் பண்ணிட முடியாது, ரொம்ப காம்பாக்டா இருக்கும். வெறும் 6 inches டெப்த் தான். நம்ம வந்து உங்களுக்கு சாம்பிள்ஸ் காமிக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த துணி காய போடுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஓகே, அதுக்குமே வந்து நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம். ஆமா, வச்சிருக்கோம் சார். அப்படியே சாம்பிள்ஸ் வந்து பார்த்தலாம் சார். எஸ் சார், வாங்க போலாம். சார் ஃபர்ஸ்ட் ஷூ ரேக் மாடல்ஸ் பார்த்தலாம். சார் ஷூ ரேக் என்ன சார் வால்லே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்? ஆமா சார், இது வந்து ஸ்பேஸ் சேவிங். இந்த அகலம் பாத்தீங்கன்னா வெறும் 6 inches தான். பாருங்க, என்னோட உள்ளங்கை அளவு தான் இருக்கு பாருங்க. ஓகே, வெறும் 6 inches தான் டெப்த். இதோட லென்த் பாத்தீங்கன்னா 25 inches இருக்கும். 2 அடின்னு சொல்லலாம் நம்ம. இது வந்து இருக்கிறதுல பெரிய சைஸ், 5 அடி ஹைட் சார். இது 6 அடி அகலம், 2 அடி லென்த், 5 அடி ஹைட், 5 டோர்னு நம்ம சொல்லுவோம். இது பிரவுன் கலர். ஒரு ரேக்ல வந்து 3 பேர் ஆஃப் ஷூ வைக்கலாம் பாருங்க. 1 2 3 பேர் ஆஃப் ஷூ வந்து ஒரு ரேக்ல வைக்கலாம். சோ இது மாதிரி க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கலாம். இது கீ கொடுத்துருக்கோம் பாருங்க, இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கலாம். லாக் பண்ணி கீ எடுத்துக்கலாம் பாருங்க. இது வந்து வால்லே ஃபிக்ஸ் பண்ணதுனால ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்கா இருக்கும். வீட்டுக்கு வெறும் 4 ஸ்க்ரூ தான் பாருங்க. 1 2 இங்க கீழே ஒரு 2 ஸ்க்ரூ கொடுத்திருப்போம். வெறும் இந்த 4 ஸ்க்ரூ மட்டும் போட்டா போதும். இந்த 4 ஸ்க்ரூ கூட எதுக்கு அப்படின்னீங்கன்னா வெறும் 6 inches டெப்த், சாஞ்சிட கூடாதுன்றதுக்காக தான் இது வந்து ஸ்க்ரூ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஸ்க்ரூ பண்ணணும். ஸோ பார்க்கறதுக்கு ஒரு லாக்கர் டைப்ல இருக்கே, நல்லா வெயிட்டா இருக்கும்னு நினைப்பாங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இது ஷூ வைக்கிறதுக்கு நமக்கு இதோட வெயிட் வந்து தேவை கிடையாது. நல்லா இருக்கும், காம்பாக்டா இருக்கும். இதெல்லாம் வந்து பவுடர் கோட்டட், ரஸ்ட் ஆகாது, அவ்வளவு சீக்கிரமா வந்து ரஸ்ட் ஆகாது. நீங்க வெளியில கூட வச்சுக்கலாம். இல்ல தண்ணி பட்டா கூட தண்ணி இறங்கி போறதுக்கு இதுல வந்து ஹோல் கொடுத்திருக்கோம். உள்ள தண்ணி இல்ல மண் ஏதாவது இருந்தா கூட இங்க உள்ள பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து இறங்கி போகும், கிளீன் பண்ண முடியும். ஓகே, இந்த வென்டிலேஷனுக்காக ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஹோலும் கொடுத்திருப்போம் பாருங்க. 2 மாடல், இது ஒரு மாடல் இருக்கு, நம்ம இன்னொரு மாடல்ல இருக்கு. எல்லாம் ஒரே இதுதான். அப்போதைக்கு அப்போ ஒவ்வொரு மாடல் வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஷூஸ் வந்து நம்ம நார்மலா டெய்லி யூஸ் பண்றது, ஆமா, ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக இந்த வென்டிலேஷன் கொடுத்திருப்பாங்க. சோ இன் கேஸ் ஈரத்தோட வைக்கறாங்கன்னா கூட காஞ்சிரும் இல்லையா? ஆமா, எஸ் பாருங்க. இத ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன இருக்கிறதுல பெரிய சைஸ். இதெல்லாம் வந்து பிரவுன் கலர், இது ஐவரி கலர். ஓகே, அடுத்து வந்து 4 டோர் உள்ளது இருக்கு பாருங்க. 4 டோர் உள்ளது 4 அடி ஹைட் வரும். மீதி மெஷர்மெண்ட்லாம் சேம் தான். 6 அடி 25 inch. இந்த லென்த் வந்து ஒரு 1/2 அடி தான் சைஸே இருக்கும் இல்லையா? வால்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படினா ஹைட் மட்டும் தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். ஒரு ரேக்கோட ஹைட் தோராயமா நம்ம 1 அடின்னு சொல்லலாம். இப்போ அது 5 அடி, 4 அடி. அடுத்தது பாருங்க, இங்க 3 அடி. அடுத்தது வந்து இது 2.25 அடி. சோ ஒரு பீச்ல ஸ்டே பண்றவங்களுக்கு அந்த 2.25 அடி இருக்கிறது போதும். இந்த ஸ்மால் சைஸ் போதுமானது. 2 டோர் வச்சு 6 பேர் ஷூ வச்சுக்கலாம். இது வந்து 3 டோர் உள்ளது, 3 அடி ஹைட். இதுல வந்து 9 பேர் ஷூ வைக்கலாம்.
இந்த 4 டோர் உள்ளது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12 பேர் ஷூ வைக்கலாம். ஓகே. டபுள் கலர்ல வந்து இந்த 2 காம்பினேஷன் இருக்கு பாருங்க. இது கிரே ஒன்னு, இந்த பிரவுன் ஒன்னு. இது டபுள் கலர். பிரவுன் ஐவரி மட்டும் தான் சிங்கிள் கலர். மெட்டல் பவுடர் கோட்டட், அதனால உங்களுக்கு லைஃப் ஜாஸ்தி வரும். அதே மாதிரி இப்போ அதை திறந்து மூடுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஏதாவது புஷ் மாதிரி யூஸ் பண்ணி எதுவுமே ஆகாது சார். இங்க நீங்க கிட்ட வாங்கலாம், நான் இங்க காமிக்கிறேன் பாருங்க. இதுல வந்து இந்த பைப் தான் பாருங்க, உள்ள வேற எந்த ஸ்ப்ரிங்கும் கிடையாது, பைப் தான் கொடுத்திருப்பாங்க. சோ இதனால உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. யூஸ் பண்ண ஸ்ப்ரிங் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். இதுல ஸ்ப்ரிங் கிடையாது. ஜஸ்ட் ஒரு டைம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா லைஃப் டைம் வந்துடும், அவ்வளவுதான். நீங்க எத்தனை வருஷத்து வரைக்கும் வேணா அப்படியே வச்சுக்கலாம். நீங்க வேற ஏதாவது மாடல் வந்தா இது தூக்கி போட்டு அது வாங்கினதா உண்டு, தவிர இது வந்து கெட்டு போகாது, கண்டிப்பா கெட்டு போகாது. ஓகே சார், ஷூர். ஸோ இதுல வந்து நம்மள்ட்ட இப்போ சைஸஸ் எத்தனை சைஸ் இருக்கு? மொத்தம் 4 சைஸ் சார் இருக்குதுல. சின்ன சைஸ் வந்து இதுதான் 2.25 அடி ஹைட்டு, 2 அடி லென்த். அடுத்தது வந்து ரெண்டாவது சைஸ் வந்து 3 அடி ஹைட்டு, 2 அடி லென்த். அடுத்தது 4 டோர் உள்ளது, 4 அடி ஹைட்டு, 2 அடி லென்த். அடுத்து 5 டோர் உள்ளது, 5 அடி ஹைட்டு, 2 அடி லென்த். சார் அப்படியே பிரைஸ் டீடைல் சொல்லிடலாம். ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? எஸ் சார், இது வந்து எம்ஆர்பி வந்து 6500 ரூபாய் சார். ஓகே. இது 2 டோர் உள்ளது, 2.25 அடி ஹைட்டு, 1 அடி அகலம், 2 அடி லென்த். இது எம்ஆர்பி வந்து 6500 ரூபாய். நம்ம ஆஃபர்ல கொடுக்கறது வந்து 3750 ரூபாய் தான் சார். ஓகே சார். 3 டோர் உள்ளது, 3 அடி ஹைட்டு, 2 அடி லென்த். இது வந்து பிரவுன் கலர். இதுல வந்து 9 பேர் ஷூ வைக்கலாம் சார். இதுல வந்து 6 பேரும், இதுல வந்து 9 பேர் ஷூ வைக்கலாம். இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 7500 ரூபாய். நம்ம கொடுக்கறது வெறும் 4500 ரூபாய் தான். இது 4 டோர் உள்ளது, 4 அடி ஹைட் வரும். இது எம்ஆர்பி வந்து 8500 ரூபாய். நம்ம கொடுக்கறது வெறும் 5500 ரூபாய் மட்டும் தான். அடுத்தது வந்து இது 5 டோர் உள்ளது, 5 அடி ஹைட்டு, 15 பேர் வைக்கலாம். இது எம்ஆர்பி 9500 ரூபாய். நம்ம ஆஃபர் டிஸ்கவுண்ட் போக கொடுக்கறது 6500 ரூபாய் மட்டும்தான். ஒரு டோர்ல வந்து 3 பேர் ஷூ வைக்கலாம். நீங்க பார்த்திருப்பீங்க இதுல. சோ எத்தனை டோர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கணக்கு பண்ண முடியாது. இது 4 டோர்னா இப்போ 3 பேர் மாதிரி 12 பேர் வைக்கலாம். ஸோ உள்ளேயுமே நல்ல ஃபினிஷிங்காக தான் கொடுத்துருக்கோம் பாருங்க. இதுதான் வந்து மண்ணுக்கு இன்னும் ஏதாவது தண்ணி இருந்துச்சுன்னா இறங்கி போறதுக்காக தான் உள்ள ஹோல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. எல்லாமே வந்து காம்பாக்டா அவங்க எப்படி வேணுமோ அது மாதிரி டிசைன் பண்ணி. எஸ், இப்போ வந்து ஷூஸா இருக்கறனால நம்ம இதுல 3 பேர் வைக்கிறோம். அதே செப்பலா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டபுள் ஆஃப் த குவாண்டிட்டி வைக்கலாம். ஏன்னா செப்பல் வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வைக்க முடியும், அதனால உங்களுக்கு ஜாஸ்தி குவாண்டிட்டி பிடிக்கும் இதுல. சோ அதே மாதிரி இப்போ கமர்ஷியல் பர்பஸ்க்காக கேட்பாங்க, ஒரு ஆபீஸ் வச்சிருப்பாங்க, அங்க யார் வந்தாலும் நம்ம கொடுக்குறோம் சார். பல்க்கு யாருக்குன்னா பிசினஸ்க்கு வேணும், சேல் பண்றதுக்கு வேணும் அப்படின்னாலும் பல்க் குவாண்டிட்டிலயும் நம்ம கொடுக்குறோம். சரி, எப்போதுமே நம்மள்ட்ட ஸ்டாக் எவ்வளவு அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லுவீங்க? எப்பவுமே இருக்கும் சார். பாருங்க, 2 டோர், 3 டோர், 4 டோர், 5 டோர் எல்லாமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும் சார். எப்பவுமே இருக்கும். பாருங்க, இங்க வச்சிருக்கிற ஸ்டாக் நீங்க பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இங்க இருக்கிற ஸ்டாக்ஸ் தான். 5 டோர்ல இருந்து 4 டோர், 3 டோர், 2 டோர் எல்லாமே நம்ம கிட்ட ஸ்டாக் எப்பவுமே ரெடியா இருக்கும் சார். இது வந்து துணி காய போடுற ஸ்டாண்ட் சார். இது ஹேங்கர்ஸ் பாருங்க, ஒரு சின்ன டேபிள் சைஸ்ல காம்பாக்டா இருக்கு. ஆமா சார், இது மடிச்சு வச்சுக்கலாம். இது வந்து பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ரஸ்ட் ஆகாது. பாருங்க, இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கலாம் நம்ம. சோ உங்க வீட்ல பால்கனில, கிச்சன் சைடுல எங்க வேணா வச்சுக்கலாம். ஆமா சார், யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மடிச்சு வச்சுக்க முடியும். இது சோ உங்களுக்கு எங்க ஸ்பேஸ் இருக்கோ அங்க நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட் தான் இது. எஸ், எல்லாமே ஸ்பேஸ் சேவிங் தான் சார் நம்ம கிட்ட இருக்கிறது. ஓகே. ஒரு சிங்கிள் பர்சன் இருக்காங்க, யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து 2 சைடு இந்த மாதிரி இருக்கும். ஓகே. சோ இதெல்லாம் ஸ்டார்டிங் என்ன பிரைஸ் வருது சார்? சார் இது 2800 ரூபாய் சார். இது ஓகே. இப்போ இந்த மாடல் காமிச்சு இல்லைங்களா, இது வந்து 3300 ரூபாய். ஓகே. அதே மாதிரி இன்னொரு இங்க மாடல் இருக்கு பாருங்க. சோ மெயினா இது வந்து அவங்க மாடியில கூட எடுத்துட்டு போய் வச்சு காய போடலாம். ஆமா, எஸ் சார். ஆமா, எங்க வேணாலும் வச்சுக்கலாம், ஈஸியா மூவ் பண்ணிக்கலாம், வைக்கலாம். இந்த மழை காலத்துல எல்லாம் இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 சைடும் உங்களுக்கு ஓபன் ஆகுது. எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து காய போடலாம். இந்த மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் லைட்டா கிளிப் பண்ற மாதிரி தான் கொடுத்தாங்க. ஆமா, அவ்வளவுதான். வெயிட்டா இருக்கும் சார்? இல்ல எல்லாரும் நல்லா இருக்கும் சார். நல்லா ரொம்ப வெயிட் எல்லாம் கிடையாது, யார் வேணாலும் தூக்கலாம். இது வந்து அவ்வளவு ஹெவி எல்லாம் தேவை இருக்காது. மெயினா இது ஸ்டைல்ல வந்ததுனால உங்களுக்கு ரஸ்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வராது எஸ்எஸ் இருக்கனால. இது வந்து 3200 சார். இது ஓகே. சோ இவ்வளவு பெரிய மாடல் அவ்வளவுதான் கொடுக்குறோம். ஆமா ஆமா. அதுக்கு அப்புறம் இன்னொரு ஐட்டம் இருக்கு, ஹேங்கர் தொங்க விட்டுக்கலாம். ஹேங்கர் இதுல மாட்டிட்டு இந்த 2 சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, காய வைக்கிறதுக்கு. இது ஜஸ்ட் இப்படி மேல தூக்கிட்டு இப்படி பிரஸ் பண்ணனும், அவ்வளவுதான். ஓகே. சோ இது மூவபிளா சார்? மூவபிள் சார். வீல் வச்சிருக்கோம் சார். கீழ வீல் கொடுத்து. எஸ், கீழ வீல் இருக்கு, எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமா. என்ன பிரைஸ் வருது சார் இது? இது வந்து 2600 ரூபாய் சார். சார் இதெல்லாம் வால் ஹேங்கர்ஸ் மாதிரியா சார் இது? ஆமா சார். இது எல்லாமே பாருங்க, இது எல்லாமே துணி காய போடுறது தான் சார். இது எல்லாமே இது பாருங்க, இது வால் ஹேங்கர்ஸ். சோ மெயினா எல்லாமே வந்து ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட் தான். இது பால்கனி நம்ம எங்க வேணாலும் இது மாட்டிக்கலாம். பாருங்க, வீட்டுக்குள்ளேயே வேணா வச்சுக்கலாம் இல்லையா? பாருங்க, இது ஒவ்வொரு ரோப்பா தனியா இறக்குற மாதிரி பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ரோப்பா இறக்கிட்டு நம்ம துணி காய போட்டு இதுல வந்து துணி நம்ம காய போட்டுட்டு அதுக்கப்புறம்
மேல தூக்கிட வேண்டியது அவ்வளவுதான். மேல தூக்கி இங்கே ஒரு லாக் இருக்கும். ஓகே, இதுல இந்த சைடுல இங்க லாக் பண்ணீங்கன்னா நின்றோம். அவ்வளவுதான். இந்த ரோப் அவ்வளவுதான். ரோப் அப்படியே கீழே இறக்கிட்டு துணி காய போட்டு அதுக்கப்புறம் இந்த ரோப் மேல தூக்கிட்டீங்கன்னா மேல வந்து இங்க லாக் பண்ணி வச்சிடும். அவ்வளவுதான். மொத்தம் 1 2 3 4 5 6 இருக்கு பாருங்க. 6 பைப் இருக்கு. சைஸ் வைஸ் வந்து வரும். இப்போ இது அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா சார். ஓகே, பால்கனிலேயே அவங்க செட் பண்ணிக்கலாம். ஆமா சார். இது வந்து 4 அடி சைஸ். இது நீங்க பாக்குற மாடல் வந்து 4 அடி. ஓகே, என்ன சைஸ் வேணாலும் நம்ம கொடுக்க முடியும். 4 அடி 6 அடி 8 அடி. இப்போ நம்ம அது பால்கனியோட சைஸ் பொறுத்து தான் வந்து இதை டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு பால்கனி 6 அடி இருக்குன்னா அந்த இடத்துல வந்து நம்ம 4 அடி போடணும். ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ 6 அடி பால்கனி இருக்குன்னா 4 அடி போடலாம். 8 அடி இருக்குன்னா 6 அடி போடலாம். 10 அடி இருக்குன்னா ஒரு 8 அடி போடலாம். அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் இது போடணும். இதுவும் ஒரு ஸ்பேஸ் சேவிங் தான் பாருங்க. அப்படியே இழுத்தா இப்படி வந்துடும். யூஸ் பண்ணும்போது வெளில எடுத்துக்கலாம். ஆமா, மற்ற நேரத்துல வந்து அப்படியே இது பண்ணிட்டு வச்சிட வேண்டியதுதான். ஓகே, எல்லாமே ஸ்பேஸ் சேவிங் தான் சார். எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்க வேண்டியதுதான். சரி, இது என்ன சார் ஒரு சின்ன பிளேட் மாதிரி கொடுத்துருக்கீங்களே? அதுவும் அதே மாதிரி தான் சார். ஓகே, பாத்தீங்கன்னா பாருங்க, இது உள்ள இருக்கிறதே தெரியாது. வாலோட வாலா இருக்கு. ஆமா, அவ்வளவுதான் தெரியாது. இங்க பாருங்க, இது ஓபன் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். அவ்வளவுதானே சார்? அவ்வளவுதான் சார். எப்படி போதாலும் ஒரு 5 ஸ்டிக் கொடுத்துருக்கோம். ஆமா ஆமா, எஸ் சார். ஓகே, ரொம்ப காம்பாக்டா இருக்கும் இதெல்லாம். கண்டிப்பா மழை காலங்கள்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட். காஸ்ட் பாத்தீங்கன்னா 2600 ரூபாய் சார். ஓகே, இது வந்து சைஸ் வாரியா வரும். இப்போ இது வந்து நம்ம 1 அடி கொடுத்திருக்கோம். ஓகே, 1 அடி வந்து உங்களுக்கு 2000 ரூபாய் வரும். அப்புறம் சைஸ் வாரியா வந்து ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் வித்தியாசம் வரும். கஸ்டமைஸ் பண்ணி என்ன சைஸ் கேக்குறாங்களோ. ஆமா ஆமா ஆமா. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா இது 1 அடி, இதுல 2 அடி 2 அடி என்ன சைஸ் வேணாலும் நம்ம கொடுக்க முடியும். அந்த சைஸ் வாரியா சேஞ்ச் ஆகும்போது ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் டிஃபரன்ஸ் வரும். இந்த மேல ஹேங்கர் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, இது வந்து 3450 ரூபாய். இப்ப நீங்க இங்க பாக்குறது இது 4 அடி சைஸ். இது இது வந்து 3450 ரூபாய். இதுல 6 அடி இருக்கு 4250 ரூபாய், 8 அடி இருக்கு 5250 ரூபாய் வரும். ஓகே, எல்லாமே வந்து கஸ்டமைஸ் தான். உங்களுக்கு வேற மாதிரி எடுத்துக்கலாம். இது பைப் எல்லாம் எஸ்எஸ் சார். இது ஓகே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப். ஆகிறதுக்கு வேலையே இல்ல. சார், நம்ம கிட்ட எப்படி ஆர்டர் பண்ணனும் டீடைல்ஸ் சொல்லிருங்க. நம்ம ஷாப் டைமிங் சொல்லிருங்க சார். நமக்கு வந்து எல்லா நாளும் வந்து கடை ஓபன் இருக்கு. ஏன்னா இந்த ப்ராடக்ட்லாம் வந்து வீக்கெண்டில் நிறைய கஸ்டமர் வந்து வெளியில போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணணுன்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ சாட்டர்டே சண்டேயும் வந்து நம்ம திறந்து வச்சிருக்கோம் கடை. மார்னிங் 10 o'clock டு ஈவினிங் 8 o'clock. நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு அதுக்குள்ள நம்ம ப்ரைஸ் சொல்லிடுவோம். உங்களுக்கு இங்க சென்னையில லோக்கல் எங்கன்னா டெலிவரி இருந்துச்சுன்னா போர்ட்டர்ல வண்டி புக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவோம். அது போர்ட்டர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். நம்ம இங்க சொல்றது எல்லாமே வந்து ப்ராடக்டோட காஸ்ட் மட்டும் தான். இங்க இருந்து அனுப்புற டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். இங்க இருந்து வெளியூர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொரியர் சர்வீஸ்ல வந்து ப்ரொஃபஷனல் கொரியர்ல புக் பண்ணிடுவோம். அந்த கொரியர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும்.